வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலி நம்ம இந்த சப்ஜெக்ட் வெர்ப் பத்தி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், அதோட டெஃபினேஷன்ஸ்லாம். இப்போ வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும்னால நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சப்ஜெக்ட்னா என்னென்ன இருக்கணும்னா நம்ம எதை பத்தி பேச போறோமோ அது. இப்போ ராம் பத்தி பேச போறோம், ராம் இஸ் த சப்ஜெக்ட். அப்படி இல்லை நம்ம வந்து சுரேஷ் பத்தி பேசணும்னா சுரேஷ் வந்து ஒரு சப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணனா ராம் இஸ் கோயிங் அப்படின்னு ஃபார்ம் பண்றோம். ஸோ இதுல ராம் வந்து சப்ஜெக்ட். ஸோ எதை பத்தி நம்ம பேச போறோமோ தட் இஸ் கால் சப்ஜெக்ட். அதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இது வேர்பும் நம்ம இந்த எக்ஸாம்பிள் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ வேர்ப்னா என்னன்னா இங்க வந்து ஓடுறான், இதுதான் வந்து வேர்ப். ஸோ வந்து சப்ஜெக்டும் வேர்பும் வந்து உங்களுக்கு ஈஸியா இந்த ஒரு சென்டென்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். ஆப்ஜெக்ட்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா சீதா சிட் ஆன் த சேர் அப்படின்னு சொல்றோம். இதுல சீதா வந்து சப்ஜெக்ட், சிட் வந்து வெர்ப், சேர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். இந்த சேர் மேல வந்து அவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. சோ இந்த சேர் கன்சிடர் அஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, புரிஞ்சுச்சா? இந்த காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னா ராம் இஸ் குட் பாய் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க ராம் வந்து சப்ஜெக்ட், இஸ் வந்து வெர்ப், இந்த குட்ன்றது காம்ப்ளிமெண்ட், இது வந்து ஆப்ஜெக்ட். இப்ப காம்ப்ளிமெண்ட் என்னன்னு புரிஞ்சுச்சா? ஒரு விஷயத்தை பத்தி புகழ்ந்து சொல்றது. அவன் வந்து நல்ல பையன், இல்லைன்னா அவன் வந்து பேட் பாய். பேடும் வந்து காம்ப்ளிமெண்ட் தான். இல்ல அவனை பத்தி வந்து கெட்டதா சொல்றது, நல்லதா சொல்றது, தட் இஸ் கால்ட் வந்து காம்ப்ளிமெண்ட். அப்ஜெக்டிவ் சொல்றேன், அட்வர்ப் சொல்றேன். அப்ஜெக்டிவ் என்னன்னா நவுனை வந்து நம்ம வந்து நவுனுக்கு வந்து சப்போர்ட் பண்றது, இது வந்து வேர்புக்கு வந்து சப்போர்ட் பண்றது. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ்.